ஹெல்த்தியான கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு அதோடு சேர்த்து நல்லா காய்ந்த கழுவி காய வச்ச கருவேப்பிலையை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு 3ஐயும் பொடி செஞ்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறமா கடாய் வச்சு அதில் கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சோடனே அதோட ஒரு 20 பூண்டு பற்களும் சேர்த்து நல்லா வறுக்கணும். நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கணும். வதக்கிட்டு சில்லி பவுடர் சேர்த்து நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்துட்டு சால்ட்டு கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச கலவையை அதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கும் பொழுது சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பிலை தொக்கு நமக்கு கிடைக்கும். இது நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக புளி ஊற்றிட்டு அடுத்து 5 மினிட்ஸில் நாம் இறக்கிடலாம். சூப்பரான கருவேப்பிலை தொக்கு ரெடி.